வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட இன்சிடெண்ட்டை தான் பார்க்க இருக்கிறோம். சில நூற்றாண்டுகளாகவே இந்த கதை தொடர்ந்து பிரபலமாக சுற்றி வருது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தெற்கு கரோலினா பகுதியில் இருக்கக்கூடிய பவுலிஸ் ஐலாண்ட் அறுபதுகளுக்கு அப்புறம்தான் அதிகாரப்பூர்வமாக இந்த கதைகள் பிரபலப்படுத்தப்படுது. அதன் பின்னாடி 2000வது ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இந்த கதைகள் பற்றிய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சில மக்கள் பல தொலைக்காட்சி சேனல்களில் முன்வந்து சொன்னாங்க. அதற்கு பின்னாடியும் இதனுடைய சுவாரஸ்யம் நீண்டு கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட நிகழ்வு என்ன என்பதை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த அழகான கடற்கரை பகுதி அடிக்கடி இயற்கை சீற்றங்களால் பேரழிவுகளை சந்திக்கும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களும் தங்களையும் தங்களது உடைமைகளையும் பாதுகாத்துக்கிற வேண்டியது மிகப்பெரிய கட்டாயமாக இருந்து வந்தது. இந்த பகுதியில் அப்படிப்பட்ட நேரங்களில் சில மனிதர்கள் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மாவை பார்த்துருக்குறாங்க. அந்த ஆன்மாவை பார்த்தவங்களுக்கு இயற்கை சீற்றங்களால் அவர்களுக்கும் அவர்களது உடைமைகளுக்கும் எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் இருப்பதை கண்டு பலரும் பிரமித்து போயிருக்கிறாங்க. இது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த மனிதர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது இந்த நிகழ்வை உண்மையாகவே நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த சுவாரஸ்யமான ஆன்மாவிற்கு கிரே மேன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. என்ன காரணம்னா, இந்த ஆன்மா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரமும் அதனுடைய உருவம் கிரே கலரில் இருந்ததால் எல்லாருமே இதை கிரே மேன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆன்மாவை பார்த்தவங்க உடனடியாக அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகளுக்கும் எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது. அதனால் இந்த ஆன்மாவை பார்க்கிறத ஒரு அதிர்ஷ்டமாக பலரும் நம்பி வந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த கிரேமேனுக்கு ஒரு சின்ன வரலாறு உண்டு. இந்த கிரேமேன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய காதலியை சந்திப்பதற்காக இந்த கடற்கரைக்கு வர சொன்னதாகவும், அன்றைய நாளில் மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பித்ததால் வேறு ஒரு குறுக்கு வழியில் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புதைகுழியில் இவர் சிக்கி இறந்து போகிறாரு. இவரை பல இடங்களில் தேடியும் யாராலையும் கண்டுபிடிக்கப்பட முடியலை. அதன் பின்னாடி அவர் போனதை பார்த்த சில நபர்கள் இந்த வழியாக போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை வச்சு தேடி பார்த்துருக்குறாங்க. அங்கே அவருடைய காலடி தடங்கள் இருந்ததாகவும், ஆனால் அவர் புதைகுழியில் தான் சிக்கி உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அதன் பின்னாடி அவர் இறந்ததாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில் இவனை தேடி இவனுடைய காதலி மிகுந்த வருத்தத்துடன் அந்த கடற்கரையிலேயே சுற்றி வந்திருக்கிறாங்க மாலை நேரத்தில். அப்படி ஒரு நாள் தினமும் அவனுடைய நினைவாக நடந்து வந்த நேரத்தில் எதிர இந்த மனிதன் நடந்து வந்திருக்கிறான். தூரத்திலேருந்து பார்க்கும்போது அவன் இறந்ததா எல்லாரும் தவறான செய்தியை பரப்பியிருக்காங்க. அவன் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறதாகவும், நம்மளை பார்க்கத்தான் இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு அவன் நினச்சி ஓடோடி போயிருக்கிறா. ஆனால் அருகில் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு மனிதன் இல்லை அப்படின்னும் ஒரு அமானுஷ்யமான உருவம் அப்படின்னும். அதை பார்த்தோன்னே அதிர்ந்து போயிடுறா. அந்த உருவம் அருகில் வந்து தான் வந்ததற்கான காரணம், இந்த பகுதியில் இன்னும் சில தினங்களில் மிகப்பெரிய ஒரு புயல் வரப்போவதாகவும், அதனால் நீயும் உன்னுடைய பெற்றோர்களும் இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியலை, ஒரே ஷாக்கிங். ஆனால் அது மனிதன் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் அவளால் உறுதிப்படுத்த முடிந்தது. நடந்த விஷயங்களை தன்னுடைய பெற்றோரிடம் போய் சொல்லியிருக்கிறா. அவங்களும் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு அறிகுறியை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதன் பின்னாடி அவர் சொன்ன தினத்தன்று மிகப்பெரிய புயல் வந்திருக்குது. ஆனால் இவங்களுடைய வீட்டுக்கும் அவ்வளவா எந்த விதமான சேதாரமும் ஏற்படலை. இதனால் அவங்க ரொம்பயுமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த நாள் முதல் இப்போ வர இந்த குறைமை சிலரது கண்களுக்கு கும்பிடுவதாகவும், அவங்க பார்த்து அடுத்த சினத்திலேயே அவங்க அந்த இடத்த விட்டு பாதி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு அவங்க போனதோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய உடமைகளுக்கு எந்த விதமான சேதாரமும்
தரக்கூடிய ஆவிகளுக்கு மத்தியில் நன்மைகளை செய்யக்கூடிய இந்த மாதிரி கிரேமேன் மாதிரியான ஆன்மாக்களும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத நிதர்சனமான உண்மையாக கூட இருக்கலாம். மற்றும் ஒரு விசித்திரமான நிகழ்வோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.